ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால், இந்த யுத்த விஷயத்தை இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்கள், ஷியாக்கள் போன்றவர்கள் இதை சந்தர்ப்பமாக என்ன செய்திருக்கிறார்கள், பயன்படுத்தி இருக்கிறார்கள். யாரை விமர்சிக்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விமர்சிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய சமுதாயத்திலே உள்ள நபித்தோழர்களுடைய இஹ்லாஸை, நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பின்னால் மார்க்கத்திலே காட்டிய பற்றை இல்லாமலாக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆட்சிக்காகத்தான் இந்த உலகத்திலே என்ன செய்தார்கள், சண்டை பிடித்தார்கள், அதற்காக வேண்டித்தான் போராடினார்கள், கடைசியில் ஆட்சி கிடைக்காத கூட என்ன செய்தார்கள், பிரச்சனைப்பட்டுக் கொண்டார்கள் என்று திசை திருப்புவதற்கு குறிப்பாக ஓரியன்டலிஸ்ட், கீழத்தியவாதிகள் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் வரலாற்றை தரம் பிரிக்காமல், வரலாற்றிலே உள்ள பலகீனம், பலம் எது, பொய் எது, இட்டுக்கட்டப்பட்டவைகள் இது என்றெல்லாம் தரம் பிரிக்காமல் பேசக்கூடியவர்கள் அறிந்தோ அறியாமலோ என்ன செய்து விடுகிறார்கள், தவறிலே விருந்து விடுகிறார்கள். இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக ஈஜிப்டிலே நாங்கள் பார்க்கிறோம், தாஹா ஹுசைன் இது போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆயிஷா ரலியல்லாஹுடைய செய்திகள், இன்னும் உள்ள அந்த யுத்தம் சம்பந்தமான செய்திகள் எல்லாம் எடுத்து ஒரு அந்நியன் விமர்சிப்பதை போன்று நபித்தோழர்களுடைய கண்ணியங்கள் எல்லாம் கடந்து விமர்சிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிலர் இஹ்லாஸ் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட இந்த வரலாறு விஷயங்களை சரியான முறையில் ஆய்வு செய்யாமல், வரலாற்றில் நம்பகத்தன்மை பார்க்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில், பலம் பலகீனம் பார்க்கக்கூடாது என்ற அடிப்படையில் எல்லா செய்திகளையும் என்ன செய்கிறார்கள், சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். வரலாறு விஷயத்தை நாங்கள் முதலாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செய்திகளில் ஷியாக்களுடைய கையாடல்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஷியாக்களுடைய கையாடல்கள் நிறைய செய்திகளில் இருந்து கொண்டிருக்கின்றன. ஸைஃப் இப்னு உமர் இவருடைய ரிவாயத் நிறையவே என்ன செய்கிறது, ஹதீஸ்கள் அந்த வரலாறுகளில் இருக்கின்றன. இவர் மிகப்பெரிய ஒரு பொய்யர் என்று சொல்லி அறியப்பட்ட ஒருவர். அதே போல இன்னும் நிறைய, அதாவது அபூ மிஹ்னஃப் போன்ற அறிவிப்பாளர்கள் பொய்யர்கள் என்று வரலாற்றிலே அறியப்பட்டவர்கள். இவர்களுடைய செய்திகள் வரலாற்றிலே நிறைய மிகைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம், வரலாற்றில் நிறைய மிகைத்திருப்பதை பார்க்கலாம். அதனால நபித்தோழர்களுக்கு மத்தியில் இப்படி நடந்தது என்று சொன்ன உடனே நாங்கள் நம்பிவிடக் கூடாது. உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை போன்று வரலாறு தரம் பிடிக்க முடியாதுதான். ஆனால் எப்படி நாங்கள் இந்த வரலாற்றுக்கு ஒரு அளவுகோல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எவர்களை பற்றி இஸ்லாம் பாராட்டி இருக்கிறதோ, எவர்களை பற்றி இஸ்லாம் இறைவன் திருப்தி கொண்டு விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நபித்தோழர்கள். அந்த நபித்தோழர்களுடைய விஷயத்தில் ஒரு நபித்தோழர் இந்த நல்ல விஷயம் செய்தார், இவ்வளவு தர்மம் செய்தார், இப்படி நல்ல முறையில் பேசினார் என்றார் அறிவிப்பால் வரிசை என்ன செய்ய தேவையில்லை, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அப்படித்தான் இஸ்லாம் அவர்களை சொல்கிறது, அவர்கள் நல்ல மக்களாகத்தான் இருப்பார்கள் என்று. அதே நேரத்தில் நபித்தோழர் ஒருவர் இப்படி தவறு செய்தார், இந்த மாதிரி பிழை விட்டார், இப்படி ஒரு பாவம் செய்தார் என்றால் நபித்தோழர்களும் பிழை செய்வார்கள், நபித்தோழர்களும் தவறு செய்ய வாய்ப்புண்டு. ஆனால் அந்த தவறை ஆதாரம் இல்லாமல் எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த செய்தியை கொஞ்சம் தரம் பிரிக்க வேண்டும். இது ஆதாரபூர்வமானதா, உண்மையில் இவர் இப்படி செய்திருக்கிறாரா என்ற அறிவிப்பால் வரிசையை பார்த்து அது ஆதாரபூர்வமாக இருந்தால் நபித்தோழர் தவறு செய்திருக்கிறார், நபித்தோழர் பிழை செய்திருக்கிறார். ஆதாரபூர்வம் இல்லாத செய்திகளையும் வரலாறுகளையும் நான் தரம் பிடிக்க முடியாது என்ற அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்த அடிப்படை நான் மிக முக்கியம். அதிலும் பொய்யர்களாக இருந்தால், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் செய்தியை எடுக்கவே கூடாது. பொய்யர்கள் அறிவித்திருந்தால், சார்பாக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் நாம் எடுக்கவே கூடாது. நல்ல செய்திகளாக இருந்தால் நபித்தோழர்கள் நல்லவர்கள் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆதாரபூர்வம் இல்லாத செய்திகளையும் வரலாற்றில் நம்ம எடுக்கலாம். ஆனால் விமர்சனமாக இருந்தால், ஆதாரபூர்வமாக இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்யணும், நாம் எடுக்க வேண்டும். மற்றபடி என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக வரலாற்றில் இப்படி ஒரு நேர்மையான முறையில் இஹ்லாஸை மனதிலே வைத்துக் கொண்டு வந்த சண்டை இலகுவாக இப்படி முடிந்திருக்கின்ற எந்த சமுதாயத்தை காட்ட முடியாது, நபித்தோழர்களுடைய சமுதாயத்தை தவிர. ஏனென்றால் அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் போராடியது ஒரே ஒரு நோக்கம்தான், இதுல யாரு ஹக்கோ அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம்தான் என்பது அவர்களுடைய, நான் இப்ப சொல்லக்கூடிய செய்திகள் இருந்து உங்களுக்கு என்ன செய்யும், சுருக்கமாக விளங்கும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. யார் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? ஸைத் இப்னு ஹாரிதாவுடைய மகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனுடைய மகன் இந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் படை தளபதியாக கூட ரசூலுல்லாஹ் நியமிச்சிருந்தாங்க. இதுல யுத்தத்தில் இந்த ஒதுங்கினவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க, பத்ர், உஹது இது போன்ற யுத்தத்தில் கலந்து கொண்டு தங்கள் வீரங்களை காட்டிய நபித்தோழர்கள், பெரும் தியாகம் செய்த நபித்தோழர்கள் தான் இதுல ஒதுங்கி நடந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுல நீங்க பார்க்கணும் என்னன்னு சொன்னால், ஜமல் யுத்தம் என்பது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு நடந்த யுத்தம். ஹிஜ்ரி 36 என்று சொன்னால் ஆட்சி 26 வருஷம் விளங்கிட்டான். ஹிஜ்ரி 36 ஆட்சி 26 வருஷம். ஏன் 10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தோட கழிச்சிட்டீங்கன்னு சொன்னால் ஆட்சி 26 வருஷம். ஹிலாஃபத்து நுபுவா, ஹிலாஃபத்து அதாவது ஹிலாஃபத்து நுபுவா 30 சனா,
நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத்துக்கு 30 வருஷம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத் 30 வருடம். அப்படின்னா யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, மொத்தம் 30 வருடம். இதுல கடைசியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப 36 வருடம் இந்த பிரச்சனை என்ன செய்கிறது? உருவெடுக்கிறது. இப்ப இதுக்கு ஜமல் யுத்தம் என்ற பெயர் வந்தது எதனால்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஒட்டகத்துல இருந்து கொண்டுதான் என்ன செய்தார்கள்? இந்த யுத்தத்தை வழி நடத்தினார்கள். அப்ப ஜமல் தானே, ஒட்டகம் ஜமல், ஒட்டகத்துக்கு பேர் ஜமல். ஒட்டகத்துக்கு 999 பேர்கள் இருக்கின்றன. அதுல ஒரு பேர் என்னது? ஜமல் என்றது. அப்ப அந்த ஜமல்ல இருந்து கொண்டு, ஒட்டகத்துல இருந்து கொண்டு இவர்கள் யுத்தம் செய்ததனால் இந்த யுத்தத்துக்கு பேர் எது வந்தது? மௌகியத்துல் ஜமல், அதாவது ஜமல் யுத்தம் என்கிற பேர் வந்தது. இதை நீங்க அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தம் எங்க நடக்குது? மதீனாலேயோ மக்காலேயோ சவுதி அரேபியாவில அல்ல, ஈராக்ல உள்ள பசராவுக்கு வெளியே நடக்குது. ஈராக்ல உள்ள பசராவுக்கு வெளியே தான் இந்த யுத்தம் என்ன செய்கிறது? நடக்கிறது. மதீனா மக்கால நடந்து நினைக்க கூடாது. ஈராக்கில் உள்ள பசராவுக்கு வெளியே இந்த யுத்தம் நடக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்த கால பகுதியில் எப்படி இந்த யுத்தத்துடைய பின்னணி என்ன அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் உஸ்மான் ஆட்சி காலத்தில் என்ன செய்கிறது? பரவுகின்றன. இந்த பரவுவதில் சில நபித்தோழர்கள் அதை சரி கண்டார்கள். இந்த பிரச்சனை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறது, அதை உஸ்மான் ரலியல்லாஹு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சரி கண்டார்கள். ஆனால் யாருமே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக கிளம்புவதையோ, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவதையோ, உஸ்மான் ரலியல்லாஹு அவதூறுகள் பரவுவதையோ எந்த நபித்தோழரும் ஆதரித்திருக்கவில்லை. இந்த நிலைமைக்கு இது வரும் என்றும் அவர்கள் நினைக்கவில்லை. ஆனால் ஈஜிப்ட், இது போல கூஃபா, இது போன்ற பிரதேசத்தில் உள்ள மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து மதீனாவுக்குள் நுழைந்து இது மாதிரியான ஒரு கொலைக்கு காரணமாக மாறினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்திருந்தால் மக்களை எல்லாம் தூண்டிவிட்டு அவர் வெற்றி பெற்று விடலாம். அந்த அளவுக்கு நபித்தோழர் அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாளை மறுமையில் இறைவன் என் கையால் ஒரு முஸ்லிம் கொல்லப்பட்டான் என்பதை நான் விசாரிக்கப்பட விரும்பவில்லை, ஆட்சியாளராக இருந்து கொண்டு சொன்னார். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்காக, சாதாரண ஒரு மனிதர் கொல்லப்பட்டாலே நம்ம என்ன செய்வோம்? அதற்கான தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லுவோம். அது இஸ்லாமிய ஆட்சி. இஸ்லாமிய ஆட்சியில கொலை சம்பந்தமாக ஒருவர் கொலை செய்யப்பட்ட பின்னால், அது நிரூபிக்கப்பட்ட பின்னால் எவருக்கும் மரண தண்டனை கொடுக்காமல் விடப்பட்டது ஒரு சம்பவம் இல்லை. அபூபக்கர் காலத்திலும் இல்ல, உமர் காலத்திலும் இல்ல, உஸ்மான் காலத்திலும் இல்ல. அப்ப அந்த இஸ்லாமிய சமுதாயம் அதை யோசிக்குமா இல்லையா? நம்ம பெருசா யோசிக்க மாட்டேங்க, இங்க உள்ள எல்லா கொலைகாரனுக்கும் விடுதலை தான். ஆனா அந்த ஆட்சி எப்படி? கொலைகாரனா மரண தண்டனை நிச்சயமா கிடைக்கும். அப்ப ஆட்சியாளரே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே. அதனால் அவரை கொலை செய்த அத்தனை பேரை மரண தண்டனை கொடுக்க வேண்டும். ஒரு 2000 பேர் அந்த கிளர்ச்சி காரணமாக அமைந்தார்கள். மரண தண்டனையில கன்ஃபார்மா இவர்கள் எல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டி வரும்? 2000 பேரை என்ன செய்ய வேண்டி வரும்? மரண தண்டனை கொடுக்க வேண்டி வரும். அது இஸ்லாமிய சட்டம். யார் கொலைக்கு உதவி செஞ்சாரோ, யார் கொலை செஞ்சாரோ, 2 பேரும் என்னது? குற்றத்துல ஒன்றுதான். 2 பேரும் குற்றத்துல ஒன்றுதான். அதனால அத்தனை பேருக்கும் மரண தண்டனை கொடுக்க வேண்டி வரும். இதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க ஆட்சியின் விஸ்தீர்ணமாகல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 75% பையத்து செய்து விட்டார்கள் ஆட்சியாளர். ஆனா விஸ்தீர்ணப்படுத்தும் வரைக்கும் இதை பிற்படுத்துவோம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு சொன்னாங்க, உடனே என்ன செய்யணும்? இதற்கான பழி தீர்க்கப்பட வேண்டும். அலி ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த உரிமை இருக்குது. காரணம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கிட்டத்தட்ட 4வது அல்லது 5வது பாட்டனார் உமையாவில் சந்திக்கிறார்கள். 5வது பாட்டனார் என்ன செய்வாங்க? சந்திப்பார்கள். அதனால் அவங்களுக்கு அதுல உரிமை இருந்தது. அதே நேரத்தில் அதன் சார்பாக தல்ஹா பின் உபைதுல்லா, ஜுபைர் இப்னுல் அவ்வாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் குரல் கொடுத்தார்கள். இதுல ஜுபைர் இப்னுல் அவ்வாமும் உபைதுல்லா இப்னு, அதாவது தல்ஹா இப்னு உபைதுல்லாவும் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர்ல 2 பேர். ஜுபைர் இப்னுல் அவ்வாம், தல்ஹா பின் உபைதுல்லா, இவங்க 2 பேரும் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எனக்கு இங்கும் சொர்க்கத்திலும் மனைவி என்று நேரடியாக சொன்ன ஒரு பெண்மணி. இவங்க 3 பேர் என்ன சொன்னாங்க? இது அவசரமா அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யணும்? இதற்காக வேண்டி குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும், தேட வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இவங்க 2 பேரும் பையத்து செய்திருந்தாலும் கூட இதை செய்யணும் என்று சொன்னார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை பிற்படுத்தினார்கள். இதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு பிற்படுத்துறாங்களே, இதுல நிறைய, அதாவது அவர்கள் மனசங்கடப்பட்டார்கள். அப்ப அந்த நேரத்தில் இது ஒரு யுத்தம் என்கின்ற அளவுக்கு, மோதுற அளவுக்கு வளருது. நீங்க பழி தீர்ப்பீர்களா இல்லையா? அலி ரலியல்லாஹு அவங்களுடைய கட்சியில் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கிளர்ச்சிக்காரர்களும் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்களே, அதற்கு காரணமான கிளர்ச்சிக்காரர்களும் இருந்தார்கள். ஆனாலும் அலி ரலியல்லாஹு அவர்களால் நிரூபித்து தண்டிக்கக்கூடிய அளவில் நிலைமை என்ன செய்யல, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு இருக்கவில்லை. அதுல அலி ரலியல்லாஹு பக்கம் நியாயமும் இருக்கிறது. அதுல அவருக்கான அந்த வாய்ப்பு அலி ரலியல்லாஹு இருக்கவில்லை.
ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா படையில என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவர்கள் இந்த மக்களை திரட்டாங்க, இதுக்கு சார்பாக பேசுவதற்கு திரட்டுகிறார்கள். அவங்களோட சபையில என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எல்லோருமே அல்லாஹும்ம லஅன் கத்லத உஸ்மான், உஸ்மானை கொண்டவர்களை யா அல்லாஹ் சபித்து விடு என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அலி ரதியல்லாஹு ஆர்டர் போட்டாங்க, உஸ்மானை கொண்டவர்களை யா அல்லாஹ் சபித்து விடு என்று சொல்ல சொன்னாங்க அலி ரதியல்லாஹு. ஏன்னா அலி ரதிக்கு சார்பு இல்லை, அலி ரதியல்லாஹு அதுக்கு உடன்பாடு கிடையாது. அதனாலதான் அலி ரதியல்லாஹு அதை காட்டினாங்க. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் இப்படி இருந்தார்கள், ஒரு சிலர் என்ன செய்தார்கள், அதுக்கு சார்பானவர்களும் இருந்தார்கள். இந்த நேரத்தில் அலி ரதியல்லாஹு, அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு, இதான் யுத்தத்துடைய பின்னணி. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, தல்ஹா பின் உபைதுல்லா, ஜுபைர் இப்னுல் அவ்வாம், இன்னும் சில நபி தோழர்கள், இன்னும் சில தாபியீன்கள் பஸ்ராவை நோக்கி போகிறாங்க. எதுக்கு போறாங்க பஸ்ராவை நோக்கி? இதுக்கு சார்பான மக்களை திரட்டுவதற்காக, இதுக்கு பழி வாங்க வேண்டும், இதற்கு பழி தீர்க்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் சட்டமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக போறாங்க. அலி ரலியல்லாஹு ஆட்சியிலிருந்து நீக்குங்கன்றதுக்கோ கலட்டுங்கன்றதுக்கோ போகல. போன அடிப்படையான நோக்கம் இந்த வழக்கு சம்பந்தமாக பழி தீர்க்கப்பட வேண்டும். இதுல நம்ம முதலாவது பார்க்கணும் அவர்களுடைய நேர்மை என்பதுதான். அவர்களுடைய நேர்மை, சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு இது ஒரு சின்ன விஷயமா விளங்கலாம். ஆனா எல்லா விஷயத்தையும் அணுவணுவாக பார்த்து கொண்டிருந்த நபித்தோழர்களுக்கு பெரியவர் பெற்றது. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள், பஸ்ராவை நோக்கி போகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பஸ்ராவை நோக்கி போகின்ற அந்த பயணத்திலே ஒரு இடம் வருகிறது. பஸ்ராவை நெருங்குகின்ற பொழுது ஹவ் அப் என்ற ஒரு இடம் வருகிறது. இந்த ஹவ் அப் என்ற இடத்திலே வைத்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஹவ் அப் என்ற இடத்துல இது முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்ட செய்தி. ஒரு சத்தம் கேட்குது, நாய் குறைக்கக்கூடிய, இரவு நேரத்தில் நாய் குறைக்கக்கூடிய சத்தங்கள் என்ன செய்கின்றன, ஆயிஷா அவனுடைய காதுக்கு கேட்குது. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அங்க வந்த தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, இது என்ன இடம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அங்குள்ள அவங்க சொல்றாங்க, இது ஹவ் அப் என்ற இடம், இது ஹவ் அப் என்ற இடம். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மா உரானி இல்லா ராஜியா, நான் திரும்பி போக வேண்டும், நான் இந்த இடத்திலிருந்து அவசரமாக திரும்பி போக வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப கேட்கிறாங்க, நீங்க சமாதானத்துக்கு தானே வந்தீங்க, சமாதானப்படுத்த தானே வந்தீங்க, நீங்க ஏன் இதுல திரும்பி போக வேண்டும் என்று அங்குள்ள நபித்தோழர்கள் கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றா, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மனைவிமார்கள் எல்லாம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் கேட்டார்கள், கைஃப பி இஹ்தாக்கும், உங்களில் யாரோ ஒரு பெண்மணி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரோ ஒரு பெண்மணி, தன்பஹு அலைஹா கிலாபுல் ஹவ்அப், ஹவ்அப் பிரதேசத்துடைய நாய்களுடைய ஓசையை கேட்கின்ற சந்தர்ப்பம் ஏற்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவருக்கு சூழ பலர் கொலை செய்யப்படுவார்கள், எனக்கு யார் என்று தெரியவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நான் திரும்பி செல்ல வேண்டும் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இது முஸ்னத் அஹ்மதில் 24254 இலக்கம். இதுல சில நிராகரிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளும் ஹதீஸ்கள்ல வருகிறது, அதெல்லாம் பலகீனமானவர்கள், இது சஹீஹான துண்டு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஃபித்னாவுக்கு போகல, குழப்பம் ஏற்படுத்த போகல, சச்சரவுக்கு போகல, சமாதான நோக்கத்தோட போறீங்க, அதனால திரும்பி செல்ல வேண்டாம், நீங்க உம்மஹாத்துல் மூமின்கள் ஒருவர் உங்களை முற்படுத்தின இது சிலவேளை என்ன செய்யும், சமாதானத்துல முடியும் என்று சொல்லி அவர்கள் சொன்ன பின்னால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறார்கள், தொடர்ந்து போறாங்க. அலி ரதியல்லாஹு யுத்தத்தை கிளம்ப போறாங்க, யுத்தத்துக்காக ரெடி ஆகிறார்கள். அங்கே போக ரெடியா, யுத்தம் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, ஆனா தயாராக போனாங்க. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். வந்து அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து, மாப்பா தானே, பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அப்ப எனக்கு பேச அனுமதி தாங்க அப்படின்னா, எனக்கு பேச அனுமதி தாருங்கள் அப்படி என்று சொல்லிட்டு சொல்றாரு, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நீங்க இந்த யுத்தத்துக்கு கிளம்ப வேண்டாம் என்று சொன்னேன், அதையே தான் நான் உங்களுக்கு இப்பையும் சொல்றேன், இறைவனுக்காக நீங்கள் போக வேண்டாம், இதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்ல வேண்டாம் என ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு காட்டி சொன்னார்கள், இன்னபினி ஹாதா சய்யிது, எனது மகன் இவர் இருக்கிறாரே, இவர் ஒரு தலைவர், யுஸ்லிஹுல்லாஹு பைன ஃபிஅத்தைனி அதீமத்தைனி, அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய இரண்டு பிரிவுகளுக்கு மத்தியில் இவரை கொண்டு சமாதானம் செய்து வைப்பான், இவரை கொண்டு சமாதானம் செய்து வைப்பான். அலி ரதியல்லாஹு அன்ஹு மரணத்துக்கு பின்னால் ஆட்சியாளராக ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஆட்சியை கொண்டு போய் அப்படியே முஆவியா ரலியல்லாஹு கையில கொடுத்தாங்க, நீங்க தான் ஆட்சியாளர் அப்படி என்று கொடுத்தார்கள். யார்? நபிகளாருடைய பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா விதத்திலும் அவர் அழைத்தா மக்கள் கட்டுப்படக்கூடிய நிலைமையில் இருந்த பேரன் என்ன செஞ்சாரு, கையில கொண்டு போய் கொடுத்தார், முஆவியாவோட கையில கொண்டு போய் கொடுத்தார். உண்மையிலேயே அவர் செய்த அந்த வேலை இஸ்லாமிய சமுதாயத்தில் பெரிய ஒரு சமாதானத்தை என்ன செஞ்சது, ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர் கெஞ்சினார், அலி ரதியல்லாஹு அன்ஹு போக வேண்டாம் அப்படி என்று சொன்னாரு. ஆனா என்ன செய்யல, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரமானவர்களாக இருந்தார்கள். அலி ரதியல்லாஹு சொன்னாங்க, பெண் பிள்ளைகள் அழுவதை போன்று அழ வேண்டாம் என்றாங்க. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர் ஆட்சியாளராக அந்த பொசிஷன்ல இருந்து அவர் பேசினார்,
அழ வேண்டாம் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பினார்கள் என்ற செய்தியை நான் பார்க்கிறோம். அங்கே போகின்ற அந்த யுத்த களத்தில் போய் சேர்ந்த பின்னால் பசராவிலே வெளியே இந்த யுத்தம் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த இடத்தில் இது யுத்தமாக போகும் என்று அவர்கள் கற்பனை கூட பண்ணி இருக்கவில்லை என்பது நான் கடைசியாக சொல்லக்கூடிய செய்திகளில் உங்களுக்கு வழங்கும். அந்த களத்திலே வைத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தர்மு அஹதன் பிஸஹ்மின், யாரும் அம்பெய்ய கூடாது. இங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு கட்சியிலிருந்து சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, அம்பு ஏயக்கூடாது. வகல்லிமுல் கௌம், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள். அவங்க அந்த பக்கத்துல இருக்கிறாங்க, அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள், யாரும் அம்பெய்ய கூடாது. ஃபஇன்ன ஹாதா மகாமுன் மன் ஃபலஹ ஃபீஹி ஃபலஹ யௌமுல் கியாமா, இந்த இடம் யார் இந்த இடத்தில் வெற்றி பெறுகிறாரோ மறுமை நாளிலும் அவர் வெற்றி பெறுவார். அப்படி என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, யுத்த களத்துக்கு வந்து நிற்கிறார். பொதுவாக யுத்தம் என்று வந்தா வெறியும் என்ன செய்யும், ஹமியத், அந்த வெறியும் வேற வேற உள்நோக்கங்கள் தான் இருந்து கொண்டிருக்கும். இங்க நபித்தோழர்களுக்கு மத்தியில் இந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா, அங்கல நிக்கிறவங்க சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்களில் சிலர், இங்கல நிக்கிறவங்க சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் சிலர். நிச்சயமாக அவர்கள் ஹக்குக்காகத்தான் வந்திருப்பார்கள், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஏன் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டிருக்கிறாங்க என்று சொன்னால் அவங்களோட உள்ளத்துல வந்து இஹ்லாசற்ற எண்ணங்கள் என்ன செய்யாது, இருக்காது. இதனால் மிகவும் கவனமாக இருந்தார்கள். ஆனால் இரண்டு பக்கத்திலும் முனாஃபிகீன்கள் இருந்தார்கள், இரண்டு பக்கத்திலும் முனாஃபிகீன்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு தெரியும் இந்த யுத்தத்தை எப்படி மூட்டணும், இந்த யுத்தத்தை எப்படி மூட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். சந்தேகமே இல்லை, அவர்கள் தான் ஆரம்பமாக அம்பு எய்தது. இரண்டு பக்கத்திலும் ஆரம்பமாக அம்பு எய்தது அவர்கள் தான். இது குறையல்ல, ரசூலுல்லாஹ்வோட காலத்திலே ரசூலுல்லாஹ்வோட படையில யார் இருந்தாங்க, முனாஃபிகூன்கள் இருந்தார்கள். அப்படி என்ன இவங்களோட படையில இருக்காதா, இருக்கத்தான் செய்ய. ரெண்டு பக்கத்தே இருந்தார்கள், இந்த ஃபித்னாவை வளர்ப்பதற்கென்றே இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டு பக்கங்களும் அம்பு எய்யப்படுகின்றன. யுத்தம் என்ன செய்கிறது, அகோரமாகிறது. அப்ப நிறைய பேருடைய முழு கவனமும் அந்த நபித்தோழர்கள், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு பக்கம் இருந்தவர்களுடைய நிறைய பேருடைய கவனம் எதாக இருந்தது தெரியுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஹவுதஜில் இருப்பாங்க. எப்பயும் நபியுடைய மனைவிமார்கள் வந்து நல்லா ஃபுல்லா கவர் பண்ணி இருந்தாலும் அவங்களோட ஷக்சியத், அவங்களோட பேர்சனல் வழங்குற அளவுக்கு வெளியே வர மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு பல்லாக்கு மாதிரி ஒன்று அடிக்கப்பட்டு, பல்லாக்கு மன்னர்கிட்ட பல்லாக்கு நினைச்சிடக்கூடாது, சர்வசாதாரணமா கவர் பண்ற அளவுல அவங்க ஒட்டகத்துல இருப்பாங்க. ஆயிஷாரில் அவங்க உடம்பெல்லாம் விளங்காது, உடம்புனா ஆடை உடுத்து கூட என்ன செய்யாது, வெளியே விளங்காது. அவருக்கு உள்ளுக்கு தான் இருந்தாங்க, சத்தம் மட்டும்தான் என்ன செய்யும், ஆயிஷா வெளியே வரும். அதனால் நபித்தோழர்கள் முழு கவனத்துல இருந்தாங்க. என்ன தெரியுமா, இந்த பக்கம் உள்ளவங்களும் அந்த பக்கம் உள்ளவங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஒரு யுத்தம் காணணுமா, யாருக்கு எதிரணியில் இருக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆனால் அவருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். நிறைய நபித்தோழர்கள் இந்த பக்கத்துல இருந்து வேகமாக ஆயிஷா ரலியல்லாஹு ஒட்டகத்தின் பக்கம் ஓடினாங்க வெட்டுறதுக்கு. எதை வெட்டத்துக்கு, ஒட்டகத்தை வெட்டுவதற்கே. அவங்களுக்கு தெரியும் இந்த ஒட்டகத்தை கீழே போட்டா தான் இந்த யுத்தம் என்ன செய்யும், நிற்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல, இந்த ஒட்டகத்தை கீழே போட்டா தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த யுத்தம் என்ன செய்யும், தனியும். அதனால நிறைய பேர் போனாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுத்தி நிறைய பேர் உயிரை கொடுத்து போராடினாங்க, வெட்ட முடியவில்லை, ஒட்டகத்தை நெருங்கவே முடியவில்லை. ஒட்டகத்தை குறிப்பாக அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மகன். இப்படி யுத்தம் அகோரமாக போய்கொண்டிருக்கின்ற நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி, அதாவது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, அது நம்ம முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய செய்தி. இந்த அதாவது யுத்தம் அகோரமாக போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்த காலத்தில் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தேடுறாங்க. சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு யாரு, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன். சஃபியா யாரு, சஃபியா பின்து அப்துல் முத்தலிப், சஃபியா பின்து அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகள். அபு தாலிப் யாரு, அப்துல் முத்தலிபுடைய மகன். அபு தாலிபுடைய மகன் தான் அலி, சஃபியாவுடைய மகன் தான் யாரு, ஜுபைர் இப்னுல் அவ்வாம். அப்ப ரெண்டு பேரும் சொந்தக்காரர்கள். அப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொந்தமோ அது மாதிரி சொந்தம். அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தேடுறாங்க. தேடுகின்ற நேரத்தில் சுபைர் அவங்களோட ஒட்டகத்தை கண்டாங்க, வேகமா அழுக அந்த ஒட்டகத்துல போறாங்க. போய் இருவருடைய, அதாவது ஒட்டகத்துடைய கழுத்துகள் ரெண்டு மோதுகின்ற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார், யா சுபைரே அத்ததுக்குர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். நானும் நீங்களும் தனிமையில் நின்று பேசிக் கொண்டிருந்தோம். யுத்த காலத்துல வச்சு கேட்கிறாங்க, தனிமையில் நின்று பேசிக் கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பார்த்து கேட்டார்கள், அத்துஹிப்புஹு, இவரை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். யார, அலியை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். நீங்கள் சொன்னீர்கள், ஆம் நான் அவரை விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து சொன்னார்கள், துகாத்திலுஹு வ அன்த ஸாலிமுன் லஹு, ஒரு நாள் நீங்கள் அநியாயம் இழைத்த நிலையில் அவரோடு யுத்தம் செய்வீர்கள் என்று சொன்னது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார்.
நீங்கள் அநியாயம் இழைத்த நிலையில் அவரோடு யுத்தம் செய்வீர்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவ்வளவுதான் சகோதரர்கள், இஹ்லாசுடைய உச்சகட்டத்தை பாருங்க. உடனே அது ஞாபகம் வந்த உடனே சுபைர் இப்னு அவ்வாம் ஒட்டகத்தை திருப்பினாரு. யுத்தத்தை திரட்டியவர்களில் லீடர்களாக இருந்தவர் திரும்பி போனார். அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சாரு? திரும்பி போனார். அந்த யுத்த களத்தை விட்டே வெளியே போனாரு. போகின்ற நேரத்தில் அவதானித்துக் கொண்டிருந்த ஒரு முனாஃபிக் அம்பு எய்து சுபைர் எல்லாம் கொள்றாங்க. அவர் வெளியே போறாரு யுத்த களத்தை விட்டு. அந்த நேரத்தில் அம்பு எய்து என்ன செஞ்சாரு? சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டார்கள். கொண்டு விட்டு ஓடி வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலியே சுபைரை கொண்டுட்டேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பஷ்ஷிர் காத்தில இப்னு சஃபியா பின்னார், சஃபியாவுடைய மகனை கொண்டவருக்கு நரகத்தை கொண்டு நன்மாராயம் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்தகலம் மற்றைய யுத்தகலம் போல நம்ம பார்க்க முடியுமா? எதிரணியில் கொல்லப்படுகிறார், அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டவருக்கு நன்மாராயம் நரகம் என்று சொல்கிறார். ஏன்? அவர் நிச்சயமாக யுத்தகலத்திலிருந்து திரும்பி போறார். எதை சொன்ன உடனே? ஹதீத சொன்ன உடனேயே துகாத்திலுஹு அன்த தாலிமுன் லஹு, அநியாயம் இழைத்த நிலையில் நீங்கள் யுத்தம் செய்வீர்கள் என்ற செய்தியை கேட்டு திரும்பி போறார். இப்படி ஒரு இஹ்லாஸ் யுத்த களத்தில் இவ்வளவு படை திரட்டிய பின்னால எந்த ஒரு படையில நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு யுத்தம் சகோதரர்களே. அது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல எதுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிற மாதிரியான ஒரு யுத்தம் அல்ல. அது வெறுமனே ஆட்சிக்காக போராடிய ஒரு யுத்தம் அல்ல. அது ஆட்சி அவர்களுடைய இலக்காக இருந்தாலும் அந்த ஆட்சிக்கு பின்னாடி இருந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும். ஆட்சியில் அவர்கள் இந்த அநியாயத்தை தட்டி கேட்கவில்லை என்பது அவருடைய லட்சியமாக இருந்தது. இதுல அவர் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று யாரும் போராடல. அதுல அலி ரதி சுபைர் இப்னு அவ்வாமும் தல்ஹாவும் பையத்து செஞ்சிருந்தாங்க ஏற்கனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். இந்த செய்தி ஜாமிஅ மாமர் இப்னு ராஷித் என்ற நூலில் 20430 இலக்கத்தில், முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால 37827 இலக்கத்தில் வருவதை நீங்கள் பார்க்கலாம். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய நபித்தோழர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பல்லாயிரக்கணக்கான எழுதிக்கிறாங்க. அல்லாஹு ஆலம், அது சம்பந்தமாக எந்த விதமான சரியான அறிவிப்பையும் எண்ணிக்கையில காண முடியவில்லை. தேவையானவர்கள் பிறப்பிக்கிறாங்க, தேவையில்லாதவர்கள் சிறுமையாக காட்டுறாங்க. அல்லாஹ் குறிப்பிட்ட அளவு உள்ளவர்கள் கொல்லப்பட்டார், அது உண்மை. அந்த நேரத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவங்களோட உள்ளத்துல கவலை அதிகரிக்கிறது. கவலை அதிகரிச்சுக்கிட்டே வருது. அலி ரலியல்லாஹு எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு போகும் எதிர்பார்க்கல. அப்ப ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்தாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், இலாய்த அபா கமாத முந்து 20 சனா, உங்கள் தந்தை இது நடப்பதற்கு 20 வருடங்களுக்கு முன்னாலேயே மரணித்திருக்க கூடாதா என்றாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, உங்களோட தந்தை இது நடப்பதற்கு 20 வருடங்களுக்கு முன்னாலேயே மௌத்தாகி இருக்க கூடாதா? அப்ப கேட்கிறாரு மகன், தந்தையே, குந்து அன்ஹாக அன்ஹாதா, நான் ஏற்கனவே உங்களை இதை தடுத்தேன், வரவானான்னு சொல்லி வேண்டாம் என்று தடுத்தேன். அப்போ யா புனை லம் அர அன்னல் அம்ர யப்லுகு ஹாதா, நிலைமை இந்த அளவுக்கு வருமென நான் நினைக்கவில்லை மகனேன்னு சொன்னார். நிலைமை இந்த அளவுக்கு வரும் என நான் நினைத்ததே இல்லை என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கணும். அவர் நினைக்கல, அவர் இது ஏதோ ஒரு வகையில முடிஞ்சிருமென்னு நினைத்தார். நிலைமை இந்த அளவுக்கு கொல்லப்படும் என்று, நிறைய பேர் கொல்லப்படுவார்கள் நினைக்கல. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இரவு நேரம் யுத்தத்துல அலி அப்ப அந்த ஹவுதஜ் இருக்குது, இந்த ஹவுதஜுக்கு தான் பெரிய அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கக்கூடிய அந்த பல்லா. இதுக்கு எதிராக நிறைய என்ன செய்யறாங்க சஹாபாக்கள், அங்க போய் போராட்டம் நடத்திக்கிறீங்க. ஒட்டகத்தை வெட்டுறது, ஒட்டகத்தை வெட்டி விட்டால் ஆயிஷா அவங்க என்ன செஞ்சிடலாம், அவர்களை எடுத்துக்கொண்டு போய் வச்சிடலாம், வீட்டுல வைத்து விட்டா இந்த பிரச்சனை என்ன செஞ்சிடும், முடியும் என்பதனால நிறைய பேர் அதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஆனால் அங்க பக்கத்துல நினைச்சாங்க இது இந்த நிலைமை மோசமாக போகுது என்பதனால அவர்கள் அதற்காக வேண்டிய இஸ்தமி உசுர கொடுத்து என்ன செஞ்சாங்க, போராடி கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நடக்குதா? கடைசியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒட்டகத்துடைய கால் வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்ட உடனே ஹவுதஜ் அந்த பல்லாக்கு அப்படி கீழே இறங்கு. உடனே அலி ரலியல்லாஹு ஆர்டர் போட்டாங்க, அதை தூக்குங்கன்னு சொல்லி. அதை தூக்கி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த பல்லாக்கை தூக்கி ஒரு வீடுல கொண்டு என்ன செஞ்சாங்க, வைத்தார்கள். வைத்தவுடன் அங்க உள்ளவங்களோட மனசுல எல்லாம் சரியான சோர்வாயிட்டு, தோல்வி மனப்பான்மை உண்டாகிட்டு அனைவரும் என்ன செஞ்சாங்க, விலக ஆரம்பித்தார்கள், ஓட ஆரம்பித்தார்கள். அலி ரலியல்லாஹு அறிவித்தார்கள், யார் ஓடினாலும் விரட்டக்கூடாது, யார் ஓடினாலும் விரட்டக்கூடாது, வாளை சுருட்டியவர்களை வெட்டக்கூடாது, பின்தொடரக்கூடாது என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இது காவிர்களுக்கு முஸ்லிம்களுக்குமான யுத்தம் அல்ல, அதனால ஓடினா நிறுத்துருங்க, வாளை போட்டா விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் விட்டு என்ன செய்தார்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அப்படி எடுத்ததுதான் அந்த யுத்தம் நிற்பதற்கான அடிப்படை காரணமாக. இந்த லுகருக்கு ஆரம்பிச்சு ஈவினிங்ல முடிச்சுட்டு யுத்தம், அப்படி எந்த யுத்தம் முடிகிறது குறையும். லுகருக்கு ஆரம்பிச்சு ஈவினிங்குள்ள இந்த பிரச்சனை செஞ்சது முடிந்து விட்டது. அன்புள்ள சகோதரர்களே, இவர்கள் பஸ்ராவுக்குள்ள ஒதுங்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வெற்றி பெற்ற பின்னால் இரவு நேரம் யுத்தத்துல நிறைய நிகழ்வுகள், அதை இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல, நான் முக்கியமான செய்திகளை சொல்கிறேன்.
இரவு நேரம் நெருப்ப பந்தலை பிடித்துக் கொண்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு படைக்களத்துக்குள்ள என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹு போறாங்க. யுத்தம் முடிஞ்ச உடனே இரவு நேரம் தான் முடியும், ஈவினிங் ஆகி போறாங்க. எல்லா ஜனாசாக்களையும் எடுப்பதற்காக உள்ளுக்கு போறாங்க. போற நேரத்தில் தல்ஹா ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மத் கொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறான். தல்ஹா ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மத் கொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு யுஹது யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவர் பண்ணி இருந்ததுனால இந்த கை அப்படியே என்ன செஞ்சது, உடைஞ்சி எந்த விதமான சக்தியும் இல்லாத கையாக மாறி இருந்தது. அவர் இடது கையால தான் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார். இந்த யுத்தத்தில் இடது கையால தான் அவர் என்ன செஞ்சார், யுத்தத்தில் கலந்து கொண்டார். அதையெல்லாம் தாண்டி போறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கண்ட உடனேயே அங்கனே குந்தி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார். அதாவது எதிரிகளுக்கு எதிராகத்தான் யுத்தம் என்று சொன்னா இந்த மாதிரி நடப்பாங்களா? அந்த இடத்துல இருந்து கண்ணீர் விட்டு அழுதார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுக்கு பின்னாலே அப்படியே நடந்து போறாங்க. தல்ஹா ரலியல்லாஹுடைய மகன் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், முஹம்மது இப்னு தல்ஹா. அதை கண்டவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ஹசன், ஹசனே இங்க பாருங்க, முஹம்மது சஜ்ஜாத் வரப்பில் காபா, சுஜூதிலேயே காலம் கழித்த முஹம்மத் கொல்லப்பட்டிருக்கிறார். சுஜூதிலேயே காலம் கழித்த முஹம்மத் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படி என்று சொன்ன உடனேயே லவ்லா பர்ருஹு பி அபிஹி மா ஹரஜ், வாப்பாவுக்கு மிகவும் நெருக்கமாக நன்மை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக இல்லாது விட்டால் இந்த யுத்தத்தில் அவர் கலந்து கொண்டிருக்க மாட்டார். வாப்பாவுக்காக வேண்டிய தந்தை சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்ததனால்தான் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் அழுதார்கள் என்ற செய்தி அப்ப நீங்க நினைச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே. இதுல உலகத்துக்காகவும் உலக பொருளாதாரத்துக்காகவும் அவர்கள் யுத்தம் செய்திருக்க முடியுமா? எந்த வகையிலையும் வாய்ப்பில்லை. யுத்த காலத்தில் கொல்லப்பட்டவர்களை நினைத்து எந்த மகிழ்ச்சியும் அவர்கள் காட்டவில்லை. வேதனைக்கு மேல் வேதனை என்ன செய்தார்கள், பட்டார்கள் என்ற செய்தியை தான் பார்க்கிறோம். இதுக்கு முடிஞ்ச பின்னால சில முனாஃபிக்குகளும் சில மார்க்க விளக்கம் இல்லாதவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அலியே கனிமத்தை பெரியங்க என்று சொன்னான். அலியே கனிமத்தை பெரியங்கன்றாங்க. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் நபித்தோழிகள் இன்னும் உள்ள தாபி பெண்கள் அதில் அகப்பட்டிருக்கிறார்கள். கனிமத்தை பெரியங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவர்கள் ஒரு வசனம் சொல்லி காட்டுறாங்க, குர்ஆன் வசனம். என்ன வசனம் தெரியுமா? வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹும்ஸஹு வ லிர்ரசூல். நீங்கள் எந்த கனிமத்தை எடுத்தாலும் அதுக்கு அல்லாஹ்வுக்கு என்னது, 1/5, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1/5 என்ற குர்ஆன் வசனத்தை என்ன செய்றாங்க, ஓதுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையாக கோபம் வருகிறது. கேட்டார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அடிமை பெண்ணாக யார் எடுப்பது என்று கேட்டார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. அன்புள்ள சகோதரர்களே, கேட்டவுடன் எல்லாரும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அவங்க விளங்கலங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், உம்முனா எங்கள் தாய், ஹராமுன் விளங்கிட்டான் அப்படி என்று சொல்லி என்னது கேட்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு ஹராமுன் ஹிய, அவங்களுக்கு தடுக்கப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டாங்க. காலுனாம், ஆம் என்று சொன்னார்கள். கால அலி ஃபஇன்னஹு யஹ்ருமு மின் பனாத்திஹா மா யஹ்ருமு மின்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு உங்களுக்கு ஹராம் என்றால் மற்ற அத்தனை பேர் அவருடைய மகள்மார்கள் தான், எல்லாரும் உங்களுக்கு ஹராம் தான், உம்மஹாத்துல் முஃமினீன் அப்படி என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். திருப்பி கேட்கிறாங்க, ஃபலைஸ அலைஹின்ன ஐயஅததின மினல் கத்ல 4 அஷ்ஹுர் வ அஷ்ரா, 4 மாசம் 10 நாட்கள் இந்த பெண்மணிகள் இதா இருக்க கூடாதுன்னு கேட்டாங்க. கொல்லப்பட்டவங்க, கணவன்மார் கொல்லப்பட்டவங்க ஆம் என்றார்கள். முஸ்லிம்கள் தானே, ஆம் என்று சொன்னார்கள். காலு பலா கால அஃபலைஸ லஹுன்ன ருபு வ துமுனு மின் அஸ்வாஜிஹின், கணவன்மார்ட்ட அவங்களுக்கு 8 பங்கு போகாதா என்று கேட்டார்கள். 4 பங்கு போகாதா என்று கேட்டார்கள். ஆம் என்றார்கள். இதெல்லாம் இருந்தா எப்படி இதை பேசுவீங்க அப்படி என்று சொன்ன பின்னாலே, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்திலே துவக்கப்பட்ட எல்லா சுமக்கப்பட்ட எல்லா கனிமத்தையும் யார் யார் அடையாளப்படுத்துகிறார்களோ அவங்கள இருந்து எல்லாம் திருப்பி கொடுங்க. எல்லாது கம்பர் என்றவர் அவர் அனுப்பி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவர் அங்க பக்கத்தால போக சொல்றாரு. அவர் போறாரு, என்னென்ன விஷயங்களை யார் பயன்படுத்தினாலும் எல்லாத்தையும் பறிச்சு எடுங்கன்னு சொன்னார். போகின்ற நேரத்தில் சகோதரர்களே, அவங்கள்ட்ட இருந்து கிடைச்ச ஒரு சாப்பாடை ஒருவர் சமைச்சு கண்டிக்கிறாரு. பானைக்கு காலால உதஞ்சார். அலி ரலியல்லாஹு அவங்களோட சார்புல நின்று உடஞ்சாரு. எதையும் தொடக்கூடாது, எல்லாம் அவர்களுக்கு கட்சிக்குரியது. எல்லாம் பள்ளியில கொண்டு வைக்க சொன்னாங்க. பஸ்ரா பள்ளியில யார் யாரெல்லாம் யுத்தத்தில் கலந்து கொண்டார்களோ அத்தனை பேரை வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு ஒரு நேர்மையாகவும் எவ்வளவு ஒரு அதாவது அந்த அந்த மார்க்க உணர்வோடையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு நடத்திக்கிறான்னு பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு நிர்பந்திக்கப்பட்டார். ஏன், அவர் ஆட்சியில் இருக்கிறார். இதை விட்டால் ஃபித்னா என்ன செய்யும், அப்படியே வளரும். எந்த அளவுக்கு வளரும், சிரியால முஆவியா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அப்ப சேர்ந்து ஒரு பெரும் யுத்தமாக என்ன செய்யும், இது மாறும் என்பதுதான் அலி ரலியல்லாஹு பக்கத்தில் இருந்த ஒரே ஒரு நியாயம் சகோதரர்களே. அதனால இந்த விஷயத்தை நாங்கள் நேர்மையாக பார்க்க வேண்டும். இந்த இடத்துல நீங்க பாருங்க, தவறான விளக்கங்கள் வந்தவர்கள் உடனே பின்வாங்கினார்கள். குர்ஆன் வசனங்களை சொன்ன பின்னால இந்த அளவுக்கு தான் நடந்து கொண்டார்கள். கொல்லப்பட்டவர்களை நினைத்து எவர்கள் என்ன செய்யல, சந்தோஷப்படவில்லை என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்தம் உண்மையிலேயே மிகவும் வேதனைப்படுத்திய யுத்தம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் உள்ள நபி யுத்தத்தில் கலந்து கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு எதிராக கலந்து கொண்ட நபித்தோழர்கள் எல்லோரும் ஆயிஷா ரலியல்லாஹு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்தாங்க. அந்த வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க.
போய் அந்த நேரத்தில் அலி ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, தாயே அஸ்ஸலாமு அலைக்கும் அலி ரதியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. சொன்ன உடனே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டான். வாலைக்கும் அஸ்ஸலாம் அவர் சொல்றா ஆயிஷா ரதியல்லாஹு, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அலி ரதியல்லாஹு கேட்டாங்க. காலத் பிகைர், நல்ல முறையில் இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு, நான் சிறந்த முறையில் இருக்கிறேன். ஃபகால யக்ஃபிருல்லாஹு லக்கி, அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பானாக என்று சொன்னார்கள். வலக்க என்று சொன்னார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு, உங்களது பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வரலாறு, இந்த ஜமல் யுத்த வரலாறில் அலி ரதியல்லாஹு அவர்களும் கவலைப்பட்டார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவும் கவலைப்பட்டார்கள். இரண்டு பக்கத்திலே உள்ளவர்களும் ஹக்கு என்ற ஒரு விஷயத்தை நினைத்தார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு அவருடைய கொலைக்கு பழி தீர்க்கப்பட வேண்டும், அதுதான் ஆட்சியாளருடைய முதல் வேலை என்று நினைத்தார்கள். ஆனால் அலி ரதியல்லாஹு அவர்கள் என்ன காரணத்தை கொண்டு எனக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது, ஆட்சியாளராக இருந்தால் கிளம்பக்கூடாது, அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யலாம் என்று நினைத்தார்கள். இந்த ரெண்டு எண்ணமும் தான் அவர்களை யுத்தத்திலே சந்திக்க வைத்ததே ஒழிய மற்றபடி வேறு எதற்காகவும் சந்திக்க வைக்கவில்லை. ஆனால் இது உலகத்திற்காக நடக்கின்ற யுத்தம் என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்ட நபித்தோழர்கள் என்ன பார்த்தார்கள் என்றால், இதில் வெட்டப்பட போகின்றவர்கள் நபித்தோழர்கள், சிறந்த தலைவர்கள், இது ஷைத்தான் இவர்களை நல்ல நோக்கத்தை வைத்து வழிதவரச் செய்கிறான் என்று சொல்லி ஏனைய நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள் பார்த்தார்கள். ஆனால் இவர்களுடைய எண்ணத்திலும் இந்த கெட்ட எண்ணங்கள் இருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த யுத்தம் மூடுவதற்கு பின்னால் நிச்சயமாக முனாஃபிக்குகள் இருந்தார்கள், நிச்சயமாக முனாஃபிக்குகள் இருந்தார்கள். சகோதரர்களே, இப்ப அலி ரலியல்லாஹு கலீஃபாவா, சிரியா இஸ்லாமிய பிரதேசம். அப்ப அலி ரலியல்லாஹு கீழே தான் சிரியா என்ன செய்யணும், இருக்கணும். அலி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், முஆவியா ரலியல்லாஹு அவர்களை நான் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டேன், முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டேன்றார். அப்ப சட்டப்படி முஆவியா என்ன செய்யணும், பொறுப்பிலிருந்து நீங்கணும். முஆவியா ரலியல்லாஹு என்ன சொல்றாரு, நான் அலிய கலீஃபாவாய் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? எனது உறவுக்காரருடைய அந்த இரத்தத்துக்கு பழிதி இருக்கணும், கொலைகாரர் எனக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும், ஒப்படைக்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட பின்னால நான் அலிக்கு என்ன செய்வேன், பையத்து செய்வேன். அதுவரைக்கும் முதலாவது ஹிலாபத் அல்ல, முதலாவது அடிப்படையான அம்சம் ஹிலாபத் அல்ல. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க என்றால், பழிதி இருக்கப்பட வேண்டும், அதான் முதல் விஷயம். என்ன கொலை, யார் கொலை செய்யப்பட்டிருக்கு, சாதாரண ஒரு மனிதரா கொலை செய்யப்பட்டிருக்கிறது, சாதாரண ஒரு மனிதர் கிடையாது, கொலை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கலீஃபா. ஆனா அதுக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த கொலைக்கு பின்னால் இருக்கிறார்கள், அப்படியா இல்லையா? ஆயிரக்கணக்கானவர்கள் கொலைக்கு பின்னால் இருக்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, இப்ப அந்த அலி ரலியல்லாஹு கொலைகாரர் தெரியாமலாம் இல்லை, சிலர் தெரியாமல் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தெரியாமல் இல்லை. ஆனால் இப்பொழுது தண்டித்தால், இப்பொழுது பழி தீர்த்தால் அலி ரலியல்லாஹு அவர்களாலேயே விஸ்தீர்ணமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாத ஒரு கட்டம் ஏற்படும் என்பதனால அலி ரலியல்லாஹு அவர்கள் அதை என்ன செய்யறாங்க, பின்தள்ளி போடுகிறார்கள். இதுதான் காரணம். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஹிலாபத்துக்காக சண்டை பிடிக்கல, அலியா நானாண்டு சண்டை பிடிக்கல, நீங்க கலீஃபாவா நான் கலீஃபாவாண்டு சண்டை பிடிக்கல. அவருடைய எல்லா நோக்கமும் என்ன தெரியுமா, பழி தீர்க்கப்பட வேண்டும். நான் உங்களுக்கு பின்னால சொல்கின்ற எல்லா செய்திகளும் நீங்க அதில் புரிந்து கொள்வீர்கள். அவருடைய முழுமையான எதிர்பார்ப்பெல்லாம் பழி தீர்க்கப்பட வேண்டும், மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய முழு நோக்கமும் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்குரிய சண்டையை நீங்க இப்படி புரிஞ்சுக்கங்க. ஏனென்றால் இன்றைக்கு நீங்க நிறைய பார்க்கலாம், ஷியாக்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக ஹிலாபத்தை கேட்டாங்கன்னு தான் என்ன செய்யறாங்க, பிரச்சாரம் செய்கிறார்கள். ஹிலாபத்தை அவர் கேட்கவே இல்லை, அவருடைய எல்லா முறைப்பாடு இதாகத்தான் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு பழி தீர்க்கப்பட வேண்டும், அவருக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை யாரையெல்லாம் கொலை செய்தாரோ அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், இதுதான் பிரச்சாரம். அது வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், பையத்து செய்ய மாட்டேன் என்பதை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உறுதியாக நின்றார்கள். இதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துடைய நியாயம் அதிகம், அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துடைய நியாயம் தான் அதிகம். என்ன காரணம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாபத்து கிடைக்குதானே, ஹிலாபத்து கிடைத்த பின்னால முழுமையாக அவரால் பழி தீர்க்க முடிந்ததா? யார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தார்களோ அவர்களை எல்லாம் பழி தீர்க்கிறதுக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு முடிஞ்சதா? முடியவில்லை. அந்த கொலைகாரர்கள் அதிகமானவர்கள் அப்துல் மலிக்குடைய காலம் வரும் வரைக்கும் என்ன செஞ்சார்கள், வாழ்ந்தார்கள் நாங்க பார்க்கிறோம். அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஏன் செய்ய முடியாம போனது, அவருக்கு கிடைச்ச போறதான் விளங்கிச்சு ஏழாதுன்னு சொல்லி. அலி ரலியல்லாஹு அந்த ஏரியால இருந்தாங்க, அலி ரலியல்லாஹுக்கு தெரியுது செய்ய ஏழாண்டு. முஆவியா ரலியல்லாஹு வேற தூரத்துல இருந்தாங்க, கொலைகாரருடைய ஏரியால இருக்கல. ஆனா முஆவியா ரலியல்லாஹு விளங்கி இருக்கல, இவர்களை இப்ப தண்டிக்க இயலாது என்பதை விளங்கி இருக்கவில்லை. ஆட்சி கிடைச்ச பின்னால் அவர் அதைத்தான் செஞ்சார். அவரால் ஒரு சிலருக்கு தான் என்ன செஞ்சது, மரண தண்டனை கொடுக்க முடிந்ததே தவிர நிறைய பேருக்கு அவரால் அப்படி செய்ய முடியவில்லை. அலி ரலியல்லாஹு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், இந்த அதாவது முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஒன்றில் எனக்கு பையத்து செய்ய வேண்டும் அல்லது இந்த கவர்னர் பதவியிலிருந்து நீங்க வேண்டும் என்று முடிவுக்கு என்ன செய்கிறார்கள், அலி ரலியல்லாஹு வருகிறார்கள், மிம்பரில் ஏறுகிறார்கள், ஏறி மக்களை எல்லாம் அழைக்கிறாங்க.
கூஃபா வாசில கூஃபா பள்ளியில் அழைக்கிறார்கள். அழைத்து கேட்கிறார்கள், முஆவியா நம்மளுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறார், அவருக்கு எதிராக நான் யுத்தம் செய்ய போகிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஃபகசுரல் லகத், ஒரு முடிவு வரல. ஒரு குரு போகணும், இன்னொரு குரு போகக்கூடாதுன்றது அப்படி இப்படி சத்தம் கூடுது. அலி ரலியல்லாஹு இறங்கினாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அலி ரலியல்லாஹு இறங்கிட்டா மிம்பர்ல இருந்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யார் இவங்கெல்லாம்? அலி ரலியல்லாஹு ஆதரவாளர்கள், அலி ரலியல்லாஹு பையத்து செய்த மக்கள். அவங்கள அதிகமானவர்கள் சஹாபாக்களா இருக்கலாங்க. இன்னைக்கு சஹாபாக்கள் நிறைய பேர் பையத் செஞ்சவங்க மதீனால இருக்கிறாங்க. இவர் மசூரா பண்ற இடத்துல இருக்கல. அவங்கள என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒத்தர் ஒரு கருத்துல இல்ல, போகணும் என்ற ஒரு குரு, போகப்படாத ஒரு குரு, பல விதமான சொல்றாங்க. அதனாலதான் அலி ரலியல்லாஹு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ன்றாங்க. அதுக்கு பின்னால இந்த செய்தி கேள்விப்பட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவில் அவருடைய தலைநகரத்துல மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி என்ன செய்யறாரு? மிம்பர்ல ஏறுறாங்க. ஏறி கேட்கிறாங்க, இப்படித்தான் எமக்கு எதிராக யுத்தம் நடக்க இருக்கிறது, நான் அலி ரலியல்லாஹு உஸ்மானை கொண்டதற்காக பழிவாங்க இருக்கிறேன், அதுக்கு எதிராக யார் குரசா வந்தா நான் யுத்தம் செய்வேன், நீங்க என்ன சொல்கிறீர்கள்? டோட்டலி எல்லாரும் தலை குனிஞ்சாங்க. அப்படி என்ன எல்லாரும் எக்ரி, ஒருத்தர் கூட அதுல என்ன செய்யல, மாற்றம் பெறவில்லை. அப்ப ஒருவர் மட்டும் எழுப்பினார். எழுப்பி சொன்னாரு, அர்ரயு ரயுக், முடிவு உங்களோட முடிவு, நீங்க சொல்லுங்க, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், உங்களுக்கு பின்னால் எழும்பி வருவோம் என்று சொன்னார். இதான் முஆவியா ரலியல்லாஹு படையில் இருந்த விஷயம், முஆவியா ரலியல்லாஹு நிலைமையில் இருந்த விஷயம். இப்படித்தான் யுத்தம் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் இந்த யுத்தம் எங்க நடக்குது? அதாவது அலி ரலியல்லாஹு வெளிக்கிளம்பி செல்கிறார்கள். அவங்களும் என்ன செய்யறாங்க, முஆவியா ரலியல்லாஹு வருகிறாங்க. சிஃபின் என்ற ஒரு சிட்டியில நடக்குது. அதுல தான் இந்த யுத்தம் என்ன செய்கிறது, நடக்கிறது. ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு ஜமல் யுத்தம் நடந்தது. ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு சிஃபின் யுத்தம் நடக்குது. ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு சஃபர் மாதம் என்ன செய்கிறது, இந்த யுத்தம் நடக்கிறது. அப்ப சிரியாவிலிருந்து அவர் வர, ஈராக்கில் இவங்களும் போக, அந்த எல்லை அண்மித்த சிஃபின் என்ற சிட்டியில் இந்த யுத்தம் நடந்தது. அந்த இடத்துக்கு போன நேரத்தில் கூட யாருமே யுத்தத்தை என்ன செய்யல, ஆரம்பிக்க விரும்பல, பேச்சுவார்த்தை தான் விரும்பி இருந்தாங்க. ஆனால் ஜமல் யுத்தத்தை விட ஒரு பயங்கரமா இருந்துச்சு. ஜமல் யுத்தத்தை விட இந்த யுத்தம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. அது யுத்தத்துக்கான ஏற்பாடோட நடக்கல, இது யுத்தத்துக்கான முழு ஏற்பாடோட என்ன செஞ்சது, இந்த யுத்தம் நடந்தது. சில செய்திகளை பார்க்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு சார்பில் 1,00,000 பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, வந்திருந்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு சார்பில் 80,000 பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த யுத்த களத்திற்கு வந்திருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் அதில் கொல்லப்பட்டார்கள். அந்த ஜமல் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் லுகர் தொடக்கம் மகரிபோட என்ன செஞ்சுட்டு முடிச்சு. இது அப்படி அல்ல, புதன் வியாழன் வெள்ளி சனி என்ன செஞ்சது, தொடர்ச்சியாக பல நாட்கள் இந்த யுத்தம் நடந்தன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இதுல புரிஞ்சு கொள்ளணும், அலி ரலியல்லாஹு அன்ஹு சார்பில் அவர் தன் பக்க நியாயத்தை யோசிக்கிறார். கலீஃபா சிரியாவை தவிர மற்ற இஸ்லாமிய உலகம் எல்லாமே அவருக்கு பையத் செஞ்சுச்சு. யாருக்கு? அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பையத்து செஞ்சாச்சு. அதே நேரத்தில் முஆவியா ஒரு கவர்னர் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு நீக்கினா அவர் கவர்னர்ல இருந்து இறங்கணும். ஆனா முஆவியா ரலியல்லாஹு பார்வை என்ன, நீங்க கலீஃபாவாக முடியாது இந்த பிரச்சனை முடியும் வரைக்கும், அல்லது நீங்க இப்ப அவசரமா என்ன செய்யணும், ஆக்ஷன் எடுக்கணும். இதான் முஆவியாவோட பார்வை. அன்புள்ள சகோதரர்களே, யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்திலே உள்ள நிறைய செய்திகள் அபு மிஹனஃப் என்ற ஒரு பொய்யரான ஒரு அறிவிப்பாளர் மூலம் தான் என்ன செஞ்சது, நிறைய கிடைத்திருக்கிறது. அதனால நிறைய விஷயங்களை சொல்லலாம். உருக்கமான மனசுருவ மாதிரி செய்தியெல்லாம் இருக்குது. ஆனா எல்லாமே யார வழியா வந்திருக்குது, இந்த அபு மிஹனஃப் என்ற பொய்யரோட அல்லது வாக்கிதி என்ற ஒரு பொய்யரான ஒரு அறிவிப்பாளர் மூலம் தான் நிறைய செய்திகள் கிடைத்திருக்கின்றன. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், இந்த யுத்தம் இஹ்லாஸை அடிப்படையாக வைத்து நடந்த யுத்தம், தக்வாவை அடிப்படையாக வைத்து நடந்த யுத்தம். யாரும் எந்த வெற்றியை வைத்தும் பெருமைப்பட்டுக் கொள்ளவில்லை. இதுதான் மற்ற எல்லா யுத்தங்களுக்கும் இந்த யுத்தத்துக்குள்ள வேறுபாடு. அதுல பாருங்க, அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அபுல் காதியா என்று சொல்கின்ற ஒருவர், அபுல் காதியா என்று சொல்லுகின்ற ஒருவர் என்ன செய்யறார் என்று சொன்னால், நேரம் வாரார் அம்மாரு கிட்ட. அம்மாரு கிட்ட ஒரு அம்பை எய்து அம்மாரை என்ன செய்யறாரு, வெட்டி விடுகிறார். அம்மார் ரலியல்லாஹு கொலை செய்து விடுகிறார்கள் அந்த யுத்த களத்தில். அபுல் காதியா கொலை செய்த பின்னால் அம்ர் இப்னுல் ஆஸ் இடத்திலே போகிறார். இப்ப முஆவியா ரலியல்லாஹு பக்கத்துல தான் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு பக்கத்துல சிறந்த நபி தோழர்கள் ஒருவர் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஈஜிப்டுடைய கவர்னராக இருந்தார் பிற்காலத்தில். நேர போறாரு, நான் அம்மாரை கொண்டு விட்டேன் என்று சொல்கிறார்கள். பஷ் அபிஷிர், அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அம்ர் அபிஷிர் பின்னார், நரகத்தை கொண்டு உனக்கு நான் நன்மாராயம் கூறுகிறேன், சுபசோபனம் கூறுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், காத்திலு அம்மார் வ சாலிபுஹு ஃபின்னார், அம்மாரை கொலை செய்து அவருடைய உயிரை நீக்குகின்றவர் நரகத்திலே இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. காத்திலு அம்மார் வ சாலிபுஹு ஃபின்னார், யாருடைய கட்சியில் இருக்கிறார்? அம்ர் இப்னுல் ஆஸ் கொண்டவருடைய கட்சியில் இருக்கிறார்.
கொல்லப்பட வேண்டும் என்று தான் போராடினாரு. அப்ப அவர் திருப்பி சொல்றாரு, நீங்களும் தான் என்ன செஞ்சீங்க, அம்மாருக்கு எதிராக யுத்தம் செஞ்சீங்க, நான் மட்டும் எப்படி நரகம் போக வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? காத்திலு அம்மார் வ சாலிபுஹு ஃபின்னார். அம்மாரோடு யுத்தம் செய்து அவரை கொல்லுகின்றவர் நரகத்திலே. நான் கொல்லல, அது தெரியும். அம்ர் இப்னு ஆஸ் அவர் கிட்ட நெருங்க கூட இல்லை. அந்த இடத்துல இந்த யுத்தம் நடந்த வழியே நபித்தோழர்கள் எப்படி எப்படி எல்லாம் தவிர்த்து போனார்கள் இருக்கு. அல்லாஹு ஆலம், ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழரை கொண்டிருக்க வாய்ப்பே கிடையாது அந்த யுத்தத்தில். ஒன்றில் முனாஃபிக்கீன்களாக இருக்க வேண்டும், அல்லது இஜ்திஹாத் செய்து இதை சரிகண்ட தாபியங்களாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த நபித்தோழர் இந்த நபித்தோழரை வெட்டினார் என்ற ஒரு செய்தி எங்களுக்கு என்ன செய்ய முடியவில்லை, வரலாற்றில் பார்க்க முடியவில்லை. இப்படி யுத்தம் அகோரமாக போய்கொண்டிருக்கிற அம்மா எல்லாம் கொல்லப்பட்டார்கள். போய்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கடைசியில பார்க்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பக்கம் வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறது. அடுத்த இன்னும் கொஞ்சம் போனால் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கை மேலோங்கும். அதனால் அந்த இடத்துல என்ன செய்தேன்னு சொன்னால், குர்ஆன்கள் உயர்த்தப்படுகின்றன. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருந்து அம்புகள்ல குர்ஆன் என்ன செஞ்சாங்க, உயர்த்தினார்கள். இது அலி ரலியல்லாஹு பக்கத்திலும் நடக்கல. முஆவியாவுடைய பக்கத்திலிருந்து அம்புகள்ல குர்ஆன் உயர்த்தப்பட்டன. ஒன்றில் அது முஆவியாவுடைய சார்பில் நடந்திருக்கலாம், அல்லது இதை அவதானித்தவர்கள் என்ன செய்திருக்கலாம். இது யார் இந்த குர்ஆனின் பக்கம் வருவீர்கள், யார் இந்த குர்ஆனுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி குர்ஆனை உயர்த்த ஆரம்பித்தார்கள். யுத்தகலம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சார்பாக மாறிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், சஹீஹுல் புகாரியில் 4844வது இலக்கம், எந்த அளவு ஒரு மனிதர் சத்தம் போடுறாரு, அலம் தர இலல்லதீன யுதுஊன இலா கிதாபில்லாஹி, குர்ஆன் வசனம் வருது, அல்லாஹ்வுடைய வேத வசனத்தின் பக்கம் அழைக்கப்பட்டு அதன் பக்கம் வராதிருக்கின்ற மக்களை நீங்கள் பார்க்கவில்லையா என்ற வசனத்தை என்ன செய்றாங்க, அங்கனிக்கு ஓதுகிறார்கள். ஓதின உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த குர்ஆன் கொண்டு போகப்படுகிற இந்த விஷயம் கொண்டு போகப்படுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அனே என்று சொன்னார்கள், நான் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள ரெடி என்னாங்க, நான் குர்ஆனின் பக்கம் வர ரெடி என்று சொன்னாங்க. நான் ஹக்கில் இருக்கிறேன், குர்ஆன் நான் ஹக்கில் இருக்கிறேன் சொன்னால் குர்ஆன் என் பக்கம் தான் நிற்கும், நான் குர்ஆன் பக்கம் தான் நிற்பேன், நான் போக ரெடி ஆனாங்க. பக்கத்தில் நிறைய பேர் வந்தாங்க, அலி ரலியல்லாஹு அவங்களுக்காக போராட்ட நிறைய பேர், நிறுத்த வேண்டாம், இது ஒரு சதி, நீங்கள் நிறுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள். அலி சொன்னார், குர்ஆனுக்கு அழைக்கப்பட்டால் நான் நிறுத்த வேண்டாம், குர்ஆனுக்கு அழைக்கப்பட்டால் நான் நிறுத்த வேண்டாம். அன்புள்ள சகோதரர்களை, வெற்றி பெருமை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த இடத்துக்கு வருவானா வெற்றி கட்டத்தில் அலி ரலியல்லாஹு கன்ஃபார்மா விளங்குது, வெற்றி அலி ரலியல்லாஹு பக்கம், முஆவியா பக்கம் வெற்றி பெற முடியாது. ஏன், இஸ்லாமிய அணியே அலி ரலியல்லாஹு பக்கத்தில் நிக்குது. அப்ப நிச்சயமாக முஆவியா ரலியல்லாஹு தோற்பார்கள் என்பது சந்தேகமே கிடையாது. வெற்றிக்கு வருகிற நேரத்தில் இந்த குர்ஆன் என்ன செய்தார்கள், சிலர் தூக்கி பிடித்தார்கள். இதுல மிக உறுதியா நின்றாங்க ஹவாரிஜிகள் தான். அலி ரலியல்லாஹு சைட்ல நிறுத்த வேண்டாம்னு சொன்னாங்க. நம்ம போராடி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று நின்றவங்க அலி ரலியல்லாஹு சார்பாக ஹவாரிஜிகள். நிறைய ஹவாரிஜிகள் அப்படியே நின்றார்கள். யுத்தம் செய்தாக நம்ம நிக்க கூட. அப்ப ஹவாரிஜ் இல்ல, ஆனால் பிற்காலத்தில் ஹவாரிஜ் ஆயினவங்க அங்கதான் இருந்தாங்க. அப்படி உறுதியாக நின்றார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, வேதத்துக்கு அழைக்கப்பட்டது விட்டால் நான் கட்டுப்படுவேன் என்று சொன்னார்கள். கட்டுப்படுவேன் என்று சொன்ன உடனேயே ஒரு குரூப் வெளியே போனாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் நபிகளாருடைய வார்த்தைகளும் தான் தீர்ப்பு சொல்லணுமே ஒழிய இது சரி வராது அப்படி என்று ஒரு குரூப் வெளியே போனாங்க. அவங்க தான் ஹவாரிஜ்கள். அவங்க எப்படி வெளியே போனாங்கன்றதுல ஹவாரிஜ் சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட்ல பேசப்பட வேண்டிய விஷயம். இந்த இடத்துல தீர்ப்பு வந்த உடனேயே என்ன தீர்ப்பு, தஹ்கீமுல் ஹக்கமைன், அலி ரலியல்லாஹு பக்கத்தால் ஒருவரை தீர்ப்பாக எடுத்தல், முஆவியா பக்கத்தால் ஒருவரை நடுவராக இருத்தல், அவங்க இரண்டுவரும் பேசி ஒரு முடிவுக்கு வருதல், அந்த முடிவை இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளல். அதான் அந்த நடு நிலைமை, தஹ்கீமுல் ஹக்கமைன் என்று சொல்வார்கள். இந்த முடிவுக்கு என்ன செய்தார்கள், வந்தார்கள். யுத்தம் நிறுத்தப்பட்டது. யுத்தம் நிறுத்தப்பட்டு அவர்கள் அலி ரலியல்லாஹு கூஃபாவுக்கு போயிட்டாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிரியாவுக்கு போயிட்டார்கள். அடுத்த ரமலானில் சந்திப்பது. சஃபர்ல யுத்தம் நடக்குது. கிட்டத்தட்ட பல மாதங்கள் கடந்து என்ன செய்வார்கள், சந்தித்த அந்த முடிவை ஏற்றுக்கொள்வது என்கின்ற அடிப்படையில் போறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்தத்தை இப்படி நிறுத்துற நிலைமை இருக்குதானே, இதுக்கு நிறைய பேர் ஒப்ஜெக்ஷன் பண்ணாங்க. நபித்தோழர்களும் ஒப்ஜெக்ஷன் பண்ணாங்க, தாபீன்களும் ஒப்ஜெக்ஷன் பண்ணாங்க. முடிவு முடிஞ்சிருக்கணும், இந்த நிலைமைக்கு வருவதை அவர்கள் ஒப்ஜெக்ஷன் பண்ணார்கள். அந்த ஒப்ஜெக்ஷன் பண்ணல மிக முக்கியமானவர்கள் ஹவாரிஜிகள். எப்படி ரெண்டு பேர் தீர்ப்பை மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்வீங்க, குர்ஆன் ஹதீஸ் தான் தீர்ப்பு என்று சொன்னாங்க. ரெண்டு பேர் சொல்றதெல்லாம் தீர்ப்பு இல்ல, குர்ஆன் ஹதீஸ் தான் தீர்ப்பு என்று சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, கலிமத்து ஹக்கின் உரீத பிஹல் பாத்தில், உண்மையான வார்த்தை நோக்கம் பாத்தில் என்னாங்க. உண்மையான அதாவது வார்த்தை உண்மையான வார்த்தை நோக்கம் பாத்தில் என்று சொன்னாங்க. ஏன் குர்ஆன் பேசுமா, குர்ஆனே தீர்ப்பு சொல்லுன்னு அலி ரலியல்லாஹு கேட்டாங்க. குர்ஆனை வச்சுக்கிட்டு குர்ஆனே தீர்ப்பு சொல்லுன்னு சொன்னாங்க. எப்படி தீர்ப்பு சொல்லணும், குர்ஆன் ரெண்டு பேரை வச்சு தான் என்ன செய்யலாம், குர்ஆன்ட தீர்ப்பு வெளியே வரும் அப்படி சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு பின்னால இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. திருப்பி சந்திக்கிற முடியாத அளவுக்கான ஒரு பிரிவது, பிரிஞ்சு போய்விட்டார்கள். ரமலானில் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்களும்
அம்ர் இப்னு ஆஸும் மக்களுக்கு மத்தியில் வைத்து சந்தித்து தீர்ப்பு சொல்றாங்க. என்ன தீர்ப்பு? அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலி தான் கலீஃபா, அவர் மிகவும் நெருக்கமானவர், ரசூலுல்லாஹ்களுக்குமே நெருக்கமானவர். அப்ப என்னையும் முஆவியா என்ன சொல்றீங்கன்னு கேட்டார் அம்ர் இப்னு ஆஸ். நீங்களும் சிறந்தவங்க தான், அவர்களுக்கு கட்டுப்படுற நாள் வரைக்கும். யாருக்கு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கட்டுப்படுற நாள் வரைக்கும் நீங்கள் சிறந்தவர். அப்படி இல்லையா அவர் விரும்பினா உங்களை உதவி கெடுப்பாரு, இல்லைன்னா இல்ல என்ற மாதிரி ஒரு தீர்ப்பை அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் என்றதை நாங்க பார்க்கிறோம். ஹவாரிஜிகள் சொல்றாங்க குர்ஆன் சுன்னாவை மட்டும்தான் பின்பற்றணும். எப்படி ரெண்டு பேருடைய தீர்ப்பை பின்பற்றுவது? எப்படி ரெண்டு பேருடைய தீர்ப்பை? குர்ஆன் சுன்னால பாருங்க, தீர்ப்பை சொல்லுங்க. ஒதுங்கி போயிட்டாங்க அவங்க. போய் நஹ்ருவான் இடத்துல, ஹரூரான் இடத்துல ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கின மட்டுமல்ல, தங்களை இவங்கெல்லாம் காபிராகி விட்டார்கள், இப்ப குர்ஆன் சுன்னா விட்டு மாறி போய் விட்டார்கள் என்று ஒதுங்கி போய் இதன் காரணமாக மாறி விட்டார்கள், ரெண்டு பேரை தீர்ப்பெடுத்துட்டாங்க என்று ஒதுங்கி போய் நாங்க தான் ஜமாத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு, நாங்க தான் கலீஃபா, அப்படி ஆயிட்டாங்க. அப்பயே அடிக்கிறாங்க, விட்டுட்டே இருந்தாங்க. அறிவிச்ச மட்டுமல்ல, அந்த ஏரியால யார் போனாலும் பிடிச்சி வெட்ட ஆரம்பிச்சாங்க. முர்த்ததுகள் அப்படின்னு வெட்ட ஆரம்பிச்சாங்க, கொல்ல ஆரம்பிச்சாங்க. அன்புள்ள சகோதரர், ஹப்பாபில் அரத்துடைய மகன் அப்துல்லா இப்னு ஹப்பாபில் அரத், அவருடைய மனைவியுடைய வயிற்றை பொளந்துட்டாங்க, குழந்தையை வெட்டினார்கள் வயிற்றிலிருந்து எடுத்து. இந்த மாதிரி அநியாயம் நடந்த உடனேயே அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், இஹ்வானுனா பகவ் அலைனா, எங்களை மீறி அத்துமீறி விட்டார்கள், எங்களை சகோதரர்கள் விடக்கூடாது. அப்போ உடனே அலி ரலியல்லாஹு யுத்தத்துக்கு தயாரானார்கள். 8 அல்லது 9 பேர் தான் மிஞ்சி ஓடி இருப்பார்கள். அத்தனை பேரை என்ன செய்தார்கள்? யுத்தத்தில் வெற்றி கொண்டார்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். ஏன்னா அவ்வளவு மோசமா நடந்து கொண்டார்கள். புரிஞ்சுக்கொள்ளுங்க, இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த பேரால வாள் தூக்கி வெளியே வரக்கூடிய, ஆட்சிக்கராக வெளிவரக்கூடியவர்கள் தான் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மிகவும் ஆபத்தானவர்கள். அவங்க வெட்ட போறது முஸ்லிம்களை தான், அவங்க வெட்ட போறது முஸ்லிம்களை தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க கொல்ல போறது முஸ்லிம்களை தான். சிந்தனை போக்கு அப்படித்தான். யுஹாரிபூன அஹ்லல் இஸ்லாம் வயதுஊன அஹ்லல் அவ்தான். சிலைவாசிகள் எல்லாம் விட்டுருவாங்க, சிலை வணங்குறவங்க எல்லாம் முஸ்லிம்களோடு போராடுவார்கள். நான் அவர்களை அடைந்தால் ஆது சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தது போல அழிப்பேன், ரசூலுல்லாஹி அவ்வளவு கொல்லுவேன், அவ்வளவு மோசமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த மாதிரி நேரத்தில் கடைசியாக, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹவாரிஜிகளை கொல்றாங்களே, இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். எப்படி முன்னறிவிப்பு செய்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிற்காலத்திலே ஒரு பிளவு ஏற்படும், பிற்காலத்திலே ஒரு பிளவு ஏற்படும். தம்ரு குமாரிகத்துன் இந்த ஃபுர்கத்தின் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் பிரிந்திருக்கிற நேரத்தில் ஒரு கூட்டம் வெளியேறி செல்லும். முஸ்லிம்கள் பிரிந்திருக்கிற நேரத்தில் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி செல்லும். யக்துலுஹா, அவர்களை கொல்வார்கள். அவுலத்தாயிஃபத்தைனி பில் ஹக், உண்மைக்கு மிகவும் தகுதியானவர்கள் அவர்களை கொல்வார்கள். அப்படின்னா யாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரே கட்சியில் எடுங்க, அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த பிரிவில் எடுங்க. உண்மைக்கு நெருக்கமானவர்கள் அந்த பிரிவினர்களை கொல்வார்கள். இதுல யார் உண்மைக்கு நெருக்கமானவர்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க தானே கொண்டாங்க, அவங்க தான் ஹவாரிஜிகளை என்ன செய்தார்? கொண்டார். ஹவாரிஜிகளோட நடந்த யுத்தம் ஆட்சி யுத்தம் அல்ல, கொள்கை யுத்தம். நடந்த யுத்தம் என்ன? கொள்கை யுத்தம். இது சஹீஹுல் முஸ்லிமிலே 2507வது இலக்கத்திலே நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரியான யுத்தங்கள், ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், ஹவாரிஜிகளுடைய ஃபித்னா, இது அல்லாமல் அலி ரலியல்லாஹு அன்ஹு சார்பாக அப்துல்லா இப்னு சபா கட்டி விட்டது என்னது? அலியே நீங்க தான் கடவுள் என்றாங்க. அலியே நீங்கள் தான் கடவுள் என்று சொல்லி சொன்னாங்க. அலி, இது சஹீஹுல் புகாரியில 3017வது இலக்கம். நீங்க தான் கடவுள் திட்டமிட்டு செய்யறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறுப்புட உச்சகட்டம் வந்துட்டு இவ்வளவு ஒரு ஃபித்னாவை கிளப்பி விட்டாங்கன்னு சொல்லி அத்தனை பேரை ஒரு இடத்துல பிடிச்சி எரித்தார்கள். இப்னு அப்பாஸ் நமக்கு செய்தி வருது, நானாக இருந்தால் எரித்திருக்க மாட்டேன். நெருப்பு அதன் மூலம் தண்டனை கொடுப்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அலி ரலியல்லாஹு அந்த செய்தி என்ன செய்திருக்கவில்லை, தெரிந்திருக்கவில்லை நினைக்கணும். அப்படி எரித்ததற்கான காரணம் அவருடைய ஆட்சியில ரசூலுல்லாஹ் மரணித்து 30 வருஷம், அதுக்குள்ள ஒரு ஃபித்னா இப்படி வந்தா கலீஃபா போன்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால அது நடந்தது. அன்புள்ள சகோதரர்களே, இது நடந்த என்ற செய்தி நாங்கள் சஹீஹுல் புகாரியில என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது போன்ற நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இதுல ஜமல் யுத்தம், சிஃபின், ஹவாரிஜிகளான யுத்தம். அடுத்தது 4வது என்ன? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடவுள் என்ற இடத்துக்கும் அலி ரலியல்லாஹு வசி என்ற இடத்துக்கும் போன இவர்கள் தான் யார்? இன்றைக்கு ஷியாக்கள். டெவலப் ஆகி அலி ரலியல்லாஹு பரம்பரையில எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவா நியமிச்சிட்டு போங்கன்ற வசியத்தை செஞ்சுட்டு போங்கன்றாங்க. லா ஆமுர் வலா அன்ஹா, நான் தடுக்க மாட்டேன், ஏவ மாட்டேன்ட்டாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவு அலி ரலியல்லாஹு நடந்து கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவுக்கு பின்னால ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு கடைசி நேரம், இந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக வேதனையோடு இருந்தார்கள். கூஃபாவுக்கு போனாங்க. அங்க உள்ள மக்கள் எல்லாம் அவரை வரவழைச்சு கூஃபால இருந்தாங்க.
ஆனா கூஃபாவுல மன்பஉல் ஃபிதன், நிறைய உலமாக்கள் உருவாகின இடம் அதுதான், ஃபித்னாவுடைய ஊற்றும் அதுதான், கூஃபா தான். இன்றைக்கு தான், நேற்று தான், நாளையும் தான். கூஃபா தான் ஃபித்னாவுடைய ஊற்று. ஹவாரிஜ், ஷியா, முத்தசிலா எல்லாம் விளங்கிட்டா, அத்தனையுடைய ஊற்று கூஃபா தான், ஈராக்ல உள்ள இடம். அன்புள்ள சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஒற்றுமை இல்லாம இருந்தாங்க, முரம்பட்டு கொண்டிருந்தாங்க, எது பேசினாலும் ஒன்றை கேட்டுக்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய நடந்து கொண்டார்கள். முஆவியார்லாம் அவங்கள வைக்கிறாங்க சிரியால, ஒன் வேர்ட், எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க, ஒன்றாக இருந்தார்கள். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க வந்து ஹக்கில் இருந்து கொண்டு பிரிஞ்சுக்கிட்டு இருந்த, அதனால உங்களுக்கு தோல்வி. அவர்கள் தவறில்லை, பாத்தில்லை இருந்து கொண்டு ஒன்றாக இருந்தார்கள், அதனால் அவர்களுக்கு வெற்றி அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள், சொல்லி காட்டினார்கள். இந்த கவலையினால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக வேதனைப்பட்டார்கள். கடைசி காலத்தில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அப்ப அவருடைய குடும்பத்தினரெல்லாம் பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மரண நேரத்தை பத்தி, இப்படி நீங்க இந்த மாதிரி நிலையில இருக்கிறீங்களே, இங்க மரணிக்கலாம், வசியத்தை சொல்லுங்க, அடுத்த கலீஃபா யாருன்னு சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அல்ல சொல்ற, நான் இப்போ மரணிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஏன்? இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், இந்த தாடியெல்லாம் காட்டி சொன்னாங்க, இவைகள் இரத்தத்தால் நலையும் வரைக்கும் எனக்கு மரணம் ஏற்படாது என்று சொன்னார்கள். நான் அடிச்சு வெட்டப்பட்டு கொல்லப்படுவேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சில அறிவிப்புகள் வருகிறது, எந்த பகுதியிலிருந்து நான் கொலை செய்யப்படுவேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அவருடைய தரம் பற்றி எனக்கு தெரியவில்லை, ஆனால் உணர்ந்திருந்தார்கள். ஒரு முறை சுபஹ் தொழுவதற்காக, அதாவது அலி ரலியல்லாஹு அந்த பிரச்சனையெல்லாம் கூடி இவ்வளவு முயற்சி செஞ்சு, ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், ஹவாரிஜிகள், ஷியாக்கள், இந்த பிரச்சனையெல்லாம் மேல வேதனை அடைந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, மரண நேரம், மரணத்துக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி கத் சஇம்துஹும் வ சஇமூனி, நான் அவர்களோடு இருந்திருந்து சோர்வடைந்து விட்டேன், அவர்களும் என்னுடன் சோர்வடைந்து விட்டார்கள், அவர்களும் என்னோடு சோர்வடைந்து விட்டார்கள். வ மலல்துஹும் வ மல்லூனி, அதாவது நானும் அவர்களோடு இருந்து என்ன செஞ்சிட்டேன், அதே சேம் கருத்து தான், சோர்வடைந்து விட்டேன், அவர்கள் என்னோட என்ன செஞ்சிட்டாங்க, சோர்வடைந்து விட்டார்கள். ஃபஅரிஹ்னி மின்ஹும், அவர்களை விட்டு என்னை ராகத்தடைய செய், நிம்மதி அடைய செய். அதே போன்று அரிஹும் மின்னி, என்னை விட்டு அவர்களை நிம்மதி அடைய செய்ய அல்லாஹ் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ கேட்டார்கள். நேரடியாக சொல்லலை, ஆனா கேட்டார்கள், ராகத்தை தாயா அல்லாஹ்னு சொல்லி. அடுத்த நாள் சுபஹ் தொழுகைக்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாயில் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம், அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் ஹவாரிஜிகள் ஒருவர், ஹவாரிஜிகள் அங்க கொல்லப்பட்ட அந்த இதை வச்சு முர்த்தத்துகள் கொல்லப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இவங்க அலி முர்த்தத்தானே உங்களோட பார்வையில ஒளிந்திருந்து, அவர் வார நேரத்தில் வால்ல வந்து நஞ்சு பூசப்பட்டிருந்தது. அதால் என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடிக்கிறாங்க, அடிச்சு 2-3 அடி அடிச்சு வெட்டுறாங்க. வெட்ட இந்த சத்தமும் அதே போல அந்த வாளுடைய வீச்சும் கேட்ட உடனே எல்லா நபித்தோழர்களும் வந்துட்டாங்க, அலி ரலியல்லாஹு கீழே விழுந்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்யறாங்க, பிடிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு கொல்லப்பட்டது சுப்ஹானல்லாஹ் ஹவாரிஜிகளால், அதான் அங்க முக்கியம், கொள்கைக்காக என்ன செய்தார்கள், கொல்லப்பட்டார்கள். ஃபித்னாவுடைய உமர்லாம் ஒரு ஃபித்னாவுடைய பாப் என்றால் அலி ரலியல்லாஹு ஒரு ஃபித்னாவுடைய பாப். இந்த இடத்துல அது வராம என்ன செஞ்சாங்க, தடுத்தார்கள். அன்புள்ள அவனுடைய அவ்வளவு ஆட்சி வந்து இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தும் கூட இவர்கள் எனக்கு ஆதரிக்கிறாங்களே என்று விட்டு வைக்கவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்க்கிறார்கள், இந்த டைம்ல தண்டிச்சா பிரச்சனை விட்டு வைக்கவில்லை, ஹக்க மட்டும் தான் என்ன செய்தார்கள், பார்த்தார்கள். கொண்டு வரப்படுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வரப்படுற நேரத்தில் சொன்னா, அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் சொல்றான், அவனை பிடிச்சிட்டாங்க. இவர் வந்து உயிரோடு இருந்துட்டார் என்று உயிர் பிழைத்து வந்தால் அவரின் தந்தை உயிர் பிழைப்பார், ஆனா உயிர் பிழைத்து வந்தா என்னென்ன நடக்கும் என்ற மாதிரி சொல்றாரு மகன். அப்ப சொல்றாங்க, நான் இப்பொழுது பூசி இருக்கிற நஞ்சுடைய வெற்றிக்கு தானே ஒரு 1000 பேருக்கு வச்சாலும் 1000 பேர் என்ன செய்வாங்க, மரணிப்பார்கள், ஒரு நாள் இவர் என்ன செய்ய மாட்டாரு, உயிர் பிழைக்க மாட்டா அப்படின்ற அந்த ஹவாரிஜ் உள்ளவர். அன்புள்ள சகோதரர்களே, கொல்லப்பட்டார்கள். அப்ப அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த இறுதி நேரத்தில் சொல்றாங்க, இவனை நான் வந்து உயிரோடு பிழைச்சிட்டேன் என்று சொன்னால் இவனை என்ன முடிவெடுப்பேன் என்று நான் பார்க்கிறேன், ஆனால் நான் மரணித்து விட்டால் மரண தண்டனை மாத்திரம் கொடுங்கள், கொடுமை செய்ய வேண்டாம், சித்திரவதை செய்ய வேண்டாம், இஸ்லாமிய முறைப்படி செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள், சித்திரவதை செய்ய வேண்டாம், கொடுமைப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள், தண்டனையோடு என்ன செஞ்சிருங்க, முடித்து விடுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். நான் உயிரோடு இருந்தால் மன்னிப்பதா அல்லது கலீஃபாவை கொண்டிருக்கிறாரு, ஆனா அலி அவங்க சொல்றாங்க, உயிரோடு இருந்தால் மன்னிப்பதா அல்லது அவருக்கு தண்டனை கொடுப்பதா என்பதை நான் முடிவெடுக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனாலும் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் சொன்னது போல மிகவும் நஞ்சூட்டப்பட்ட ஒரு வாள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், அன்றைய தினம் மரணித்தார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம் 6400 இலக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் ஒரு பாறைக்கு மேல் நின்று கொண்டிருந்தார்கள். அதிலே அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர்
ரலியல்லாஹு அன்ஹும் அனைவரும் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அது கொஞ்சம் அசஞ்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்தா, அமைதி அடை, ஃபமா அலைக இல்லா நபியுன் அவ் சித்தீக்குன் அவ் ஷஹீத், உனக்கு மேலுள்ள ஒருவர் ஒன்று நபி அல்லது சித்தீக் அல்லது ஷஹீத். அப்படியே சுஹதாக்கள் எல்லாரும் ஷஹீதா போனாங்க, சுஹதாக்கள். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாவார் என்பதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் என்ன செய்து தெரிந்திருந்ததை பார்க்கிறோம். இந்த செய்தி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போகிறது. அலிலாம் கொல்லப்பட்ட செய்தி கிடைத்த இடத்திலேயே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அன்புள்ள சகோதரர்கள், அவர்களுக்கு இடையிலே நடந்ததெல்லாம் ஆட்சி, பொருளாதாரம், இதற்காக வேண்டி அல்ல. ஹக்கென்று அவர்கள் நினைத்தார்கள், இவர்கள் இதை பாத்தில் என்று நினைத்தார்கள். இவர்கள் ஹக்கென்று நினைத்தார்கள், அவர்கள் பாத்தில் என்று நினைத்தார்கள். இதை கேட்டால் எப்படி சொல்றாங்க, நாமெல்லாம் சண்டை பிடிச்சு கொள்வோமான்னு கேட்கிறாங்க. நம்ம சண்டை பிடிக்க மாட்டோம். ஏன்? நம்ம உலக விஷயத்துக்கு ஆசைப்பட்டவர்கள் சண்டை பிடிக்க மாட்டாங்க. ஹக்குக்கு ஆசைப்பட்டவர்கள் மட்டும்தான் என்ன செய்வார்கள்? போராடுவார்கள், சண்டை பிடிப்பார்கள், உயிர் நீப்பார்கள். அவர்கள் ஹக்கண்டா உயிரை விட பெருசா நினைச்சாங்க. நம்ம சண்டை பிடிக்க மாட்டோம், அவர்கள் பிடிப்பார்கள். ஹக் என்று சொன்னா இதுதான் உண்மை என்றா அந்த உண்மையை விட்டு கொடுக்காம என்ன செய்வாங்க? சண்டை. அதுக்காக வாழக்கூடியவர்கள் அவர்கள். நம்ம சமாதானம் என்பதற்காக ஹக் என்ன செஞ்சிருவோம்? விட்டு கொடுத்து விடக்கூடியவர்கள். எனவே அந்த சிபத்தோட என்ன செய்யக்கூடாது? ஒப்பிடக்கூடாது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது. அழுதார்கள். அழுகிற நேரத்தில் பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, நீங்க அழுகிறீங்களே, நீங்க அவரோட போராடினீங்களா இல்லையா, யுத்தம் செய்தீங்களா? அவர் சொன்னார்கள், வைஹக் இன்னக லா தத்ரீன மா ஃபகதன் நாசு மினல் ஃபத்லி வல் ஃபிக்ஹி வல் இல்ம், மக்கள் எவ்வளவு சிறப்புகளையும் எவ்வளவு அறிவையும் எவ்வளவு மார்க்க விளக்கங்களையும் இழந்து விட்டார்கள் என்று உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஃபகீஹாக இருந்தார்கள், நிறைய ஹதீஸ்களை படித்தவர்களாக இருந்தார்கள். அவர் சொன்னார், எனக்கு தெரியும் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்தின் மூலம் எவ்வளவு ஃபிக்ஹ், எவ்வளவு சட்டம், எவ்வளவு சிறப்புகள், எவ்வளவு இல்மு போயிட்டுன்னு எனக்கு தெரியும். முஆவியா அவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடிதம் எழுதி மார்க்க தீர்ப்பு கேட்கக்கூடியவராக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அந்த வரலாறுலாம் சொல்லப்படாது, யுத்தத்தோடு மட்டும் என்ன செய்யறாங்க? முடித்து விடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது எல்லோருக்கும் ஒரு வேதனையான ஒரு சம்பவமாக அன்றைய தினம் என்ன செய்தது இருந்தது. அதைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த குடும்பத்திலே ஒருவர் சொல்லுகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கருடைய காலத்திலே ஆட்சி எதிர்பார்த்தார், அவருக்கு என்ன செய்யவில்லை? அது வந்து சேரவில்லை. உமர் காலத்தில் அது வந்து சேரவில்லை, உஸ்மான் காலத்தில் வந்து சேரவில்லை. எதிர்பார்த்தா அவருக்கு ஒரு பங்கு இருக்க நினைச்சாரு. ஆனால் அவருக்கு சேர்ற நேரத்தில் அது தோதுவாக இருக்கவில்லை. அல்லாஹு தாலா நபியுடைய குடும்பத்துக்கு உலகத்தை விரும்பவில்லை. அல்லாஹு தாலா நபியுடைய குடும்பத்தினருக்கு உலகத்தை விரும்பவில்லை, மறுமையைத்தான் அல்லாஹு தாலா விரும்பினான். அதனால் அல்லாஹு தாலா எந்த இடத்திலையும் தோதுவாக என்ன செய்யல? அதை கொடுக்கவில்லை. அவர்களை விட்டு தூரமாக்கியதெல்லாம் மறுமையில் அவர்களுக்கு ஒரு ஹைருக்காக வேண்டித்தான் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சம்பவம் மனிதர் கண்ட அடிப்படையில் அவருடைய தவறுகள் இருக்கலாம். ஆனால் அன்றாடம் நம்ம செய்கின்ற தவறுகளோடு அதை ஒப்பிட்டு விடாமல் அவருடைய தியாகங்கள், அல்லாஹு தாலா அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்ற சம்பவம், என்ற வசனம் அல்லாஹ் சொல்லும் பொழுதே அவர்கள் இவெல்லாம் செய்வார்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். பிரச்சனை நடக்கும், யுத்தங்கள் நடக்கும், கொல்லப்படுவார்கள் தெரிந்து கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு அல்லாஹு தாலா சொன்னான். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்கள் எல்லாம் சிறந்த முறையில் புரிந்து நல்ல முறையில் நபித்தோர்களை மதித்து நடக்கக்கூடிய மக்களாக எம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக.